ஓம் சக்தி. ஓம் என்பது மந்திரம் மட்டும் அல்ல, அதுவே கடவுள். மந்திரம் என்றால் என்ன? சொல்பவனை காப்பாற்றுவது, நினைப்பவனை காப்பாற்றுவது என்று அர்த்தம். கஷ்டம் வருகிற போதுதான் ஓம் சக்தி சொல்வது என்று நாம் இருக்கக்கூடாது. இடைவிடாமல் நாம் ஓம் சக்தி என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கும்படி பழகி வர வேண்டும். அப்படி பழகி வந்தால் நம்மையும் அறியாமல் நமக்குள் ஓம் சக்தி ஓடிக்கொண்டிருக்கும். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே என்று பாடுகிறார் அல்லவா? நாம் சற்று இடைவெளி விட்டு மூச்சு விடுகிறோம். மூச்சு விடுவதற்கு இடைவெளி உண்டா? அது மாதிரி ஓம் சக்தியும் நம் மூச்சும் கலந்து ஓட வேண்டும். எல்லோரும் ஒன்று கூடி கோவில்களில் தினமும் மந்திரம் படிப்பதால் தான் நாட்டில் ஆன்ம சக்தி பெருகும். இன்றைக்கு மேல்மருவத்தூரில் மட்டும்தான் அது நடக்கிறது. அங்கு ஆன்ம சக்தி அதிகமாக இருக்கிறது. ஒரு விழா என்றால் 5000 பேர் 1,00,000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள், சாப்பாடு போடுகிறார்கள் என்றால் எப்படி முடிகிறது? ஆன்ம சக்தியால் தான் முடிகிறது. பிறருக்கெல்லாம் சோறு போட வேண்டும் என்ற வரத்தை தான் வள்ளலார் கேட்கிறார். அவருடைய 6000 பாடல்களிலே அன்னதானத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். இன்று மேல்மருவத்தூரிலே என்ன பார்க்கிறோம்? பெண் சக்திகளை தொண்டு செய்ய வைத்து, வழிபாடு செய்ய வைத்து அம்மா ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வருகிறார்கள். உலகின் தாய்க்கும் தாய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. சக்திக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி. சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனே என்று கிட என்று பேசுவதை கேட்கிறோம். அம்மாவே சக்தி. அதனால் தான் சக்திகளை வைத்து அவர்களை தொண்டு செய்ய வைத்து நாட்டில் ஆன்ம சக்தியை வெளிப்படச் செய்து வருகிறாள். ஓம் சக்தி. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓரணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.